தமிழ்நாட்டின் மின் தேவை புதிய உச்சமாக நேற்று 20,701 மெகாவாட்டை தொட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நேற்று மாலை 3:30 மணிக்கு 20,701 மெகாவாட் என்ற புதிய உச்சத்தை தொட்டதாக மின்வாரியம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். இப்போ கோடை வெயில் வாட்டி வதைக்கக்கூடிய நிலையில் நாளுக்கு நாள் மின் தேவை என்பது அதிகரிக்க துவங்கி இருக்கிறது. அந்த வகையில் 20,701 மெகாவாட்டை தொட்டிருக்கிறது என்ற தகவல் இடம்பெற்றிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? சென்னையில நாளொன்றுக்கு 4,000 மெகாவாட் மின் தேவை என்பது இருக்கிறது. இரவு நேரங்களில் ஏசி பயன்படுத்துகிறார்கள், பகல் நேரங்களில் ஃபேன் மற்றும் உள்ளிட்ட மின்சார சாதனங்கள் தொடர்ந்து பயன்படுத்துவதாகவும் வெப்பத்தினுடைய தாக்கத்தின் காரணமாக மின் தேவையை அதிகமாக நுகர்வோர்கள் பயன்படுத்தும் காரணமாக 4,000 மெகாவாட் என்பது தேவைப்படுகிறது. சென்னையில ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய மின் தேவை என்பது நேற்று எப்போதும் இல்லாத வகையில 20,701 மெகாவாட் என்ற உச்சத்தில் இருக்கிறது. கடந்த 26ஆம் தேதி மாநிலத்தோட மின் தேவை 20,583 மெகாவாட்டாகவும் மின் பயன்பாடு என்பது 451 மில்லியன் யூனிட்டாகவும் பதிவாகி இருந்தது. கடந்த ஆண்டினுடைய உச்சமே 20,583 மெகாவாட் தான். ஆனால் 20,701 மெகாவாட் என்பது நேற்று பதிவாகிருக்கிறது. இதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் மின் தேவை என்பது அதிகரித்த வண்ணம் வருகிறது. தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில மார்ச் 26ஆம் தேதி 420 மில்லியன் யூனிட்டும், ஏப்ரல் 2ஆம் தேதி 430 மில்லியன் யூனிட்டும், ஏப்ரல் 3ஆம் தேதி 435 யூனிட்டும், ஏப்ரல் 4ஆம் தேதி 440 யூனிட்டும், ஏப்ரல் 5ஆம் தேதி 441, ஏப்ரல் 17ஆம் தேதி 442 அப்படின்னு சொல்லி மின் தேவை என்பது அதிகமாக கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக ஏப்ரல் 4ஆம் தேதி 19,415 மெகாவாட், ஏப்ரல் 5ஆம் தேதி 19,850 மெகாவாட் என்று தொடர்ந்து மின் தேவையினுடைய உச்சம் என்பது அதிகரித்து வண்ணம் இருக்கிறது. தொடர்ந்து சீரான பின்வருவத்தை மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் என்பது உறுதி செய்து வருகிறது. இதன் காரணமாகத்தான் நேற்று 20,701 மெகாவாட் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து அதிகரித்து வண்ணம் இருப்பதன் காரணமாக அதை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை மின்வாரியம் மேற்கொண்டு வருகிறது. என்எல்சியிலிருந்து ஒரு 2,500 மெகாவாட் என்பது கிடைக்கப்பெறுகிறது. இது போல கிடைக்கக்கூடிய தேவைகளை வைத்துக் கொண்டு மின் தேவை பூர்த்தி செய்து வருகிறது மின் பகிர்மான கழகம். நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.